ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் அன்பன் சம்பத். இது ஓகே வியூஸ் சேனல். இன்னைக்கு மேக் ஈஸி ஃபோட்டோ இந்த வெப்சைட்டை பயன்படுத்தி ஈஸியான மெத்தட்ல நம்ம பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை மேக் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்க போகிறோம். நம்ம பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை மேக் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு எல்லாரும் ஃபோட்டோஷாப்பை தான் பயன்படுத்துவோம். ஆனால் எல்லாருக்கும் ஃபோட்டோஷாப் பயன்படுத்த தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா எல்லாராலையும் ஃபோட்டோஷாப் பயன்படுத்துறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு செயல். அதே சமயம் இன்டர்நெட் சர்வீஸ் சென்டர் நிறைய நண்பர்கள் வச்சிருக்காங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் போடுறதுக்கு தான் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமான ஒரு செயலாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் அவங்களுடைய கஸ்டமருக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடிட் பண்ணி அவங்களுக்கு பிரிண்ட் அவுட் போட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சுன்னா, ஸோ அவங்க பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பிரிண்ட் அவுட் பண்ணி கொடுக்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க, சிரமப்படுவாங்க. பட் அந்த கஸ்டமர் அவங்க அவாய்ட் பண்ணுறதுக்கும். ஸோ இந்த ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் நம்மளோட வெப்சைட்டை நீங்கள் பயன்படுத்துறீங்கன்னா ஒரு ஈஸியான மெத்தடில் நீங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை மேக் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்துடலாம். ஓகேங்களா? ஓகே. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ மறக்காம அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணீங்கன்னா இந்த வெப்சைட்டோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க தமிழ்நாட்டில் கிரியேட் பண்ண ஒரு வெப்சைட் தான். ஓகேங்களா? ஸோ அதனால இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க தமிழ்ல தான் இருக்கும். ஓகேங்களா? நீங்க பார்க்கும்போதே தெரியும் இந்த வெப்சைட் முழுக்க முழுக்க தமிழ்ல தான் இருக்கும். நீங்க இங்கிலீஷ் வெர்ஷன் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த வெப்சைட்ல டாப்ல பாருங்க மொழி மாற்றம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதுல நீங்க தமிழ் மொழி வேணும்னா தமிழ் மொழி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கிலீஷ் மொழி வேணா இங்கிலீஷ் மொழி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இங்கிலீஷ் சேஞ்ச் பண்றேன். இங்கிலீஷ் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இது முழுக்க முழுக்க தமிழ்நாட்டில் கிரியேட் பண்ண ஒரு வெப்சைட் அப்படிங்கிறதால நம்ம ஃபர்ஸ்ட் தமிழ் மொழியில தான் இந்த வெப்சைட் ஓப்பன் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நாங்க தமிழ் லாங்குவேஜ் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஓகே. இப்போ நான் தமிழ் வெர்ஷனுக்கே சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மட்டும் நீங்கள் மேக் பண்ணுறதுக்கு இந்த வெப்சைட் இல்லைங்க. நீங்கள் ஃபோட்டோ சம்பந்தமான அனைத்து விதமான சொல்யூஷனுக்குமே இந்த வெப்சைட் உங்களுக்கு பதில் சொல்ல போகுது. அதாவது ஒரு ஃபோட்டோவுக்கு நீங்கள் டிபிஐ சேஞ்ச் பண்ணணும், ஒரு பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணணும், அதே சமயம் கேபி ரீசைஸ் பண்ணணும், எம்பி ரீசைஸ் பண்ணணும், அதனுடைய ஃபார்மட்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். இந்த மாதிரியான சில பிரச்சனைகள் எல்லாத்தையும் நீங்கள் இன்டர்நெட்டில் சந்திப்பீங்க. ஸோ அது எல்லாத்துக்குமான தீர்வு இந்த வெப்சைட்டில் நாங்கள் உங்களுக்கு கொடுக்க போகிறோம். இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா ஒரு பெய்டு வெர்ஷன் தான். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு இந்த வெப்சைட்டை பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் நாங்கள் ஃப்ரீயாகவே கொடுத்துட்ருக்கோம். ஸோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதன் பிறகு பெய்டு வெர்ஷனாக மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் இப்போ இதுக்கு எல்லாருக்கும் இந்த வெப்சைட் நாங்கள் ஃப்ரீயாகவே கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? ஓகே. இந்த வெப்சைட்டோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஒரு நியூ யூசர் உள்ள வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க ஃபர்ஸ்ட் அவங்களுடைய அக்கௌண்ட் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ பதிவு செய்க அப்படிங்கிறது மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் டீட்டெயில் நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுடைய வாடிக்கையாளர் ஐடி, பயனர் பெயர், முதல் பெயர், கடைசி பெயர், மின்னஞ்சல், மொபைல் எண், கடவுச்சொல்லை உறுதிப்படுத்தவும். இது எல்லாமே நீங்கள் நிரப்பிட்டு நீங்கள் பதிவு செய்க அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் ரெஜிஸ்டர் ஆகிடும். நீங்கள் வாடிக்கையாளர் ஐடி பார்த்தீங்கன்னா உங்களுடைய சாய்ஸ் தான். உங்களுடைய நேம் நீங்கள் கொடுத்துக்கோங்க அல்லது உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த ஐடி யுவர் சாய்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த பயனர் பெயர் இம்பார்ட்டன்ட். இதை வச்சு தான் நீங்கள் லாகின் பண்ண போறீங்க. ஸோ இதுவும் யுவர் சாய்ஸ் தான். நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் பதிவு செய்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் ரிஜிஸ்டர் ஆகிடும். ரிஜிஸ்டர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் உள்நுழைக அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய யூசர் நேம் அண்ட் கடவுச்சொல் இதை நீங்கள் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நீங்கள் உள்நுழைக கொடுத்துருங்க. ஓகேங்களா? அதாவது லாகின் பண்ணிடுங்க. ஸோ லாகின் பண்ணதுக்கப்புறம் ஒரு நியூ யூசர் உள்ள வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாப்அப் ஷோ பண்ணுவோம். ஸோ அந்த பாப்அப்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் ஒரு 1 ஹவர் உங்களுக்கு ஃப்ரீயா ஆக்டிவேஷன் பண்றோம். இதுல இருக்கக்கூடிய சர்வீசஸ் எல்லாமே நீங்க ஃப்ரீயா பயன்படுத்தி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய அக்கௌண்ட் 1 ஹவர் ஆக்டிவேஷன் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ அதுக்குள்ள நீங்க இதுல இருக்கக்கூடிய சர்வீசஸ்லாம் பயன்படுத்திக்கலாம். இப்போ இதுக்கு ரெண்டே சர்வீசஸ் தான் நம்ம வச்சிருக்கோம். பாஸ்போர்ட் போட்டோ மேக்கிங், இது பல்க் கிராபிங். அதாவது ஒரு 100 ஃபோட்டோ இருக்கு, ஒரு 1000 ஃபோட்டோ இருக்கு, நான் ஒரு சேமா ஒரே சீராக கட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா நீங்க இந்த பல்க் கிராப்பிங் பயன்படுத்திக்கலாம். இதில் நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுத்துறேன். ஓகேங்களா? ஸோ அதே போல ஒரு நியூ யூசர் உள்ள வரும்போது அந்த 1 ஹவர் முடிஞ்ச உடனே உங்களுடைய அக்கௌண்ட் ஆட்டோமேட்டிக்கலாக டீஆக்டிவேட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ டீஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இந்த பேமெண்ட் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா 1 மந்த், 3 மந்த், 6 மந்த், 9 மந்த், 12 மந்த் இந்த பிளான்லாம் நீங்கள் கொடுத்துட்டு ஸோ உங்களுடைய அக்கௌண்ட்டை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். பட் இப்போதைக்கு உங்களுடைய அக்கௌண்ட்டை நாங்கள் ஃப்ரீயாகவே ஆக்டிவேட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் பயப்படாமல் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய அக்கௌண்ட்டை உடனுக்குடன் நாங்கள் ஆக்டிவேஷன் பண்ணிவிடுவோம். ஓகேங்களா? ஸோ ஏன்னா இன்னும் நிறைய சர்வீசஸ் உள்ளே கொண்டு வர போகிறோம். உள்ளே கொண்டு வந்ததுக்கப்புறம் ஸோ உங்களுடைய
காமன் மெத்தடு கொண்டு வந்து அதுக்கப்புறம் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் வந்து முழுசாக கொண்டு வந்துருவோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ நம்ம வளவலன்னு பேசாமல் நம்ம பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை எப்படி வந்து மேக் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ இந்த வெப்சைட் நீங்கள் வந்து லாகின் பண்ணி உள்ளே வந்த உடனே இங்கே பாஸ்போர்ட் ஃபோட்டோ மேக்கிங் இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? இந்த நெக்ஸ்ட் பேஜில் பாருங்க, இங்கே சூஸ் ஃபைல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த சூஸ் ஃபைல் வந்து நீங்கள் கொடுத்துருங்க. கொடுத்த உடனே நீங்கள் மொபைல் மூலியமாவோ அல்லது கேமரா மூலியமாவோ எடுக்கப்பட்ட ஃபோட்டோ எங்கே இருக்குது அப்படிங்கிறத வந்து தேடி கண்டுபிடிச்சி நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ண உடனே உங்களுடைய ஃபோட்டோ இங்கே வந்து ஷோ ஆகும். இந்த இடத்துல வந்து உங்களுடைய ஃபோட்டோவை உங்களுடைய தேவைக்கேற்ப நீங்கள் வந்து கிராப் பண்ணிடுங்க. ஓகே. ஸோ இந்த ஃபோட்டோ வந்து இதனுடைய தலை பாருங்க, நம்ம வலது பக்கம் சாஞ்சிருந்தாலும் சரி, இடது பக்கம் சாஞ்சிருந்தாலும் சரி, இதை கரெக்டாக ஒழுங்குபடுத்துறதுக்கு இங்கே அப்படி கீழே வாங்க. இப்போ நீங்கள் வந்து இங்கே எடிட் பண்ணிட்டு இருக்கும்போதே இங்கே ஸ்க்ரோல் பண்ணாதீங்க. இங்கே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா சுருங்கி விரிஞ்சிடும். ஸோ அதனால் நீங்கள் வந்து சரியாக எடிட் பண்ணிக்க முடியாது. நீங்கள் எடிட் பண்ணும் போதே உங்களுடைய ஃபோட்டோவை கரெக்டாக வந்து சுருக்கி விரிச்சிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. நம்ம கரெக்டான சைஸில் நம்ம கொண்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய கர்சர் அப்படி இடையே கொண்டு வந்துருங்க. அதாவது வலது பக்கமாக கொண்டு வந்துருங்க. கொண்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நீங்கள் இங்கே என்னென்ன எடிட் பண்ணுறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு அவுட்புட் பிரிவில் வந்து காமிக்கும். ஓகேங்களா? ஸோ அவுட்புட் பிரிவில் நீங்கள் வந்து சரியாக பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் ஸ்க்ரோல் பண்ண உடனே இந்த அவுட்புட் பிரிவை உங்களுடைய தேவைக்கேற்ப இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து எங்கே வேணாலும் நகர்த்திக்கலாம். ஓகேங்களா? ஓகே. இப்போ இதனுடைய சுயற்ற கோணம் பார்த்துக்கலாம். இதனுடைய தலை வலது பக்கமாக இடது பக்கமாக ஏதாவது சாஞ்சி இருந்ததுன்னா இதனுடைய சுயற்ற கோணம் நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் வந்து நேர்படுத்திக்கலாம். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு லைவாகவே இங்கே தெரியும் அவுட்புட் பிரிவில். நான் இங்கே பட்டனை வந்து கிளிக் பண்ணும்போது இந்த சுயற்ற கோணம் பயன்படுத்தி நம்ம வலது பக்கமாக வந்து கொடுக்குறோம். இப்போ இடது பக்கமாக இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது இடது பக்கமாக மாறும். ஓகேங்களா? ஓகே. தேவைக்கேற்ப நீங்கள் உங்கள் ஸ்வெட்டர் கோணத்தை பயன்படுத்திக்கோங்க. அதே சமயம் வந்து இதில் பிரைட்னஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபோட்டோக்கு வந்து தேவைக்கேற்ப நீங்கள் வந்து பிரைட்னஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது ஆன்லைன்லேருந்து எடுக்கப்பட்ட ஃபோட்டோ தான். அதனால் பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணாலுமே சரி அது ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து ஸ்கின் ஸ்மூத்னஸ் வந்து பண்ணுங்கள். இந்த ஸ்கின்னை வந்து ஒரு அழகான முறையில் நீங்கள் வந்து ஸ்மூத்னஸ் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸ்கின் ஸ்மூத்னஸ் முடிஞ்ச உடனே இங்கே இந்த ஃபோட்டோக்கு வந்து ஹைட் அண்ட் வித் பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்கலாகவே வந்து செட் ஆகிருக்கும். நீங்கள் ஹைட் அண்ட் வித் செட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. பட் தேவைப்பட்டால் ஒரு ஸ்டாம்ப் சைஸ் ஃபோட்டோ எடுக்கணும் அல்லது இன்னும் வேறு ஏதாவது சைஸில் நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸோ இங்கே பாருங்கள் அவுட்புட் சைஸ் இதை நீங்கள் அகலம் அதாவது ஆமாம் வித் ஹைட் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. இங்கே இன்ச்சஸ் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். எம்எம்மா சென்டிமீட்டரா இன்ச்சஸா பிக்சலா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ டிஃபால்ட்டாகவே வந்து எம்எம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ 35 mm 45 mm இருக்கும். ஸோ நீங்கள் இது நீங்கள் மாற்ற தேவையில்லை அப்படின்னா நீங்கள் அப்படியே விட்டுருங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து லெவல் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிளாக் பாயிண்ட் மிட் பாயிண்ட் அதுக்கப்புறம் அந்த ஒயிட் பாயிண்ட் இதெல்லாமே நீங்கள் கொடுத்துட்டு லெவல் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய ஃபோட்டோவை நீங்கள் எடிட் பண்ணிட்டீங்க கரெக்டாக வந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் கடைசியாக வந்து க்ராப் செட்டிங்கே சேமிக்கவும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. நீங்கள் எடிட் பண்ண ஃபோட்டோ வந்து இங்கே சேவ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ ஓகே இதில் ஏதாவது வந்து நான் வந்து தவறுதல் பண்ணிட்டேன், எனக்கு வந்து இந்த ஃபோட்டோ சரியில்லை, நான் மறுபடியும் எடிட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கடைசியாக பார்த்தீங்கன்னா வந்து அனைத்து எடிட்டிங்கையும் ரீசெட் செய்யும் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் என்னென்ன எடிட் பண்ணீங்களோ அது எல்லாமே ரீசெட் ஆகிடும். ஓகேங்களா? ஓகே. இப்போ நீங்கள் வந்து ஃபுல்லாகவே எடிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் இப்போ உங்களுடைய ஃபோட்டோவை பிரிண்ட் கொடுக்க போறீங்க. ஸோ அந்த பிரிண்ட் வந்து எப்படி கொடுக்கணும்னா இங்கே கடைசியாக பாருங்கள் நெக்ஸ்ட் பிரிண்ட் பேஜ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் வந்து நீங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பிரிண்ட் எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து A4 பயன்படுத்துவாங்க. முக்கியமாக வந்து 4x ஷீட் வந்து பயன்படுத்துவாங்க. ஓகேங்களா? ஏன்னா A4 வந்து ரொம்ப ரேர். எல்லாரும் வந்து ஏதாவது ஒரு சில இடத்துல மட்டும்தான் A4 வந்து பயன்படுத்துவாங்க. ஸோ முக்கியமாக வந்து 4x ஷீட்டு மட்டும்தான் எல்லாரும் பயன்படுத்துவாங்க. அதனால 4x ஷீட்டை வந்து செலக்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே லேண்ட்ஸ்கேப்பில் வேணுமா அல்லது போர்ட்ரேட்டில் வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம எல்லாரும் வந்து 4x ஷீட் கொடுக்கும்போது நம்ம வந்து லேண்ட்ஸ்கேப் தான் நம்ம வந்து பயன்படுத்துவோம். போர்ட்ரேட் வந்து பயன்படுத்த மாட்டோம். ஏன்னா போர்ட்ரேட் பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோவுடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப குறைஞ்சிரும். ஓகேங்களா? இப்போ 8 ஃபோட்டோ எடுக்க வேண்டிய இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து 6 ஃபோட்டோ தான் அந்த மாதிரி தான் எடுக்க முடியும். ஓகேங்களா? அதனால லேண்ட்ஸ்கேப்பில் வந்து மாற்றிக்கோங்க. ஓகே. இந்த பேப்பர் சைஸையும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் உங்களோட தேவைக்கேற்ப அவங்க இந்த பேப்பர் சைஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ எல்லாரும் வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு 4x தான் பயன்படுத்துவாங்க. A4 ஷீட் பயன்படுத்துவாங்க. ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அந்த 4x கொடுத்துருங்க. ஓகேங்களா? கொடுத்ததுக்கப்புறம் ஸோ இங்கே பாருங்க ஃபோட்டோ காப்பீஸ் நீடட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த ஆப்ஷன் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோவில் வந்து எத்தனை காப்பி தேவை அப்படிங்கிறது வந்து இங்கே ஆட்டோமேட்டிக்கலாக செட் ஆகிருக்கும். வந்து 8 ஃபோட்டோ வந்து ஆட்டோமேட்டிக்கலாக செட் ஆகிருக்கும். இல்லை நான் வந்து ஒரு 4 ஃபோட்டோ தான் எடுக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து அதை டெலிட் பண்ணிவிட்டு 4ஆக மாற்றிடுங்க. இப்போ உங்களுக்கு அவுட்புட் பிரிவில் உங்களுக்கு வந்து 4 ஃபோட்டோ தான் காமிப்பாங்க. ஓகேங்களா? ஓகே. இப்போ நமக்கு வந்து 8 ஃபோட்டோ தான் நம்ம வந்து பிரிண்ட் அவுட் எடுக்க போகிறோம்னா 8 ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிடுங்க. ஓகே. கொடுத்ததுக்கப்புறம் இங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து இந்த ஃபோட்டோ கேப் செட்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதில் 10க்கு 10 இருக்கும். இதில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இதில் மேலே வந்து
27 ஆகும், கீழே வந்து 47 ஆகும் சேஞ்ச் பண்ணிடுங்க. ஓகேங்களா? சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இங்கே அந்த ஃபோட்டோவுக்கு வந்து நீங்கள் ஸ்ட்ரோக் கொடுக்கணும். அந்த ஸ்ட்ரோக்கோட கலர் பாருங்கள். ஸோ ஆட்டோமேட்டிக்கலாக வந்து பிளாக் கலர் வந்து செட் ஆகிருக்கும். இல்லை எனக்கு இந்த பிளாக் கலர் தேவையில்லை, நான் வேறு ஏதாவது கலர் வந்து செட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ எனக்கு இப்போதைக்கு வந்து பிளாக் கலரே போதும். ஸோ இதனுடைய ஸ்ட்ரோக்கோட சைஸ் பாருங்கள், அதை பிக்சல் பாருங்கள். எனக்கு இங்கே வந்து டிஃபால்ட்டாக 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் வந்து ஒரு 3 அந்த அளவுக்கு அந்த ரேஞ்சுக்கு நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த செட்டிங்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் கடைசியாக வந்து ஜென்ரேட் பிரிண்ட் ஷீட் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருங்க. ஓகேங்களா? கொடுத்துட்டு இங்கே ஓகே அப்படிங்கிறத வந்து கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்ன ஃபோட்டோ வந்து எடிட் பண்ணியிருந்தீங்களோ அந்த ஃபோட்டோ இங்கே 4-6 ஷீட்டில் உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து செட் ஆகிருக்கும். ஓகேங்களா? இது வந்து கடைசியாக நீங்கள் வந்து அவுட்புட்டில் நீங்கள் வந்து பார்ப்பீங்க. ஓகே, இப்போ இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா வந்து மொத்தம் 8 ஃபோட்டோ இருக்குது. இந்த ஷீட்டில் வந்து எனக்கு 8 ஃபோட்டோ தேவையில்லை, 4 ஃபோட்டோ தான் தேவை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த 4 ஃபோட்டோவை நீங்கள் தூக்கணும்னா இங்கே பாருங்கள், இந்த ஃபோட்டோவை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் தேர்ந்தெடுத்த ஃபோட்டோவை நீக்கவும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, நீங்கள் கிளிக் பண்ணி இந்த ஃபோட்டோவை டெலீட் பண்ணிக்கலாம். அதே போல் வந்து ஃபோட்டோவை இன்னொரு காப்பி எடுக்கணும்னா இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் ஒரு ஃபோட்டோவை மறுபடியும் உருவாக்கிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எடிட் பண்ணி ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் இப்போ பிரிண்ட் அவுட் எடுக்க போகிறீங்க. ஓகேங்களா? கடைசியாக உங்களுடைய ஃபோட்டோவை பிரிண்ட் அவுட் எடுக்க போகிறீங்க. இப்போ பிரிண்ட் ஷீட் அப்படிங்கிற மாதிரி கிளிக் பண்ணிடுங்க. இங்கே கிளிக் பண்ண உடனே நீங்கள் என்ன பேப்பர் சைஸ் செட் பண்ணியிருந்தீங்களோ அது இங்கே வந்து உங்களுக்கு காமிக்கும். ஸோ அப்படி பேப்பர் சைஸ் உங்களுக்கு வந்து இங்கே காமிக்கல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், இங்கே பாருங்கள், இங்கே மோர் செட்டிங்ஸ் வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம 4 ஷீட்டை தான் நம்ம செட் பண்ணியிருக்கோம். 4 ஷீட்டை தவிர்த்து இங்கே A4 காமிக்குது அப்படின்னா நம்ம இங்கே மோர் செட்டிங்ஸை கிளிக் பண்ணி இங்கே 4 ஷீட்டு. ஓகேங்களா? ஓகே, இப்போ 4 ஷீட்டு தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து A4 செலக்ட் ஆகிட்டா ஓகேங்களா, 4 ஷீட் நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இன்னும் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா வந்து பிரிண்ட் ப்ரிஃபரன்ஸ். இந்த பிரிண்ட் ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது கடைசியாக பாருங்கள், இந்த மோர் செட்டிங்ஸ் கொடுத்த உடனே இந்த 4 ஷீட் நீங்கள் கொடுத்துட்டு A4ல வேணா A4, 4 வேணா 4 கொடுத்துட்டு கடைசியாக இந்த பிரிண்ட் யூசிங் சிஸ்டம் டயலாக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை நீங்கள் கொடுங்க. உங்களுடைய பிரிண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஆப்ஷனுக்கு வந்து போகும். நீங்கள் என்ன பிரிண்ட் வச்சிருக்கீங்களோ அந்த பிரிண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே காமிப்பாங்க. அந்த பிரிண்ட்டை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிட்டு இங்கே ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருங்க. ஓகேங்களா? இந்த ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பிரிண்ட் ப்ரிஃபரன்ஸ் செட்டிங்ஸ் வந்து போயிடும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இந்த பிரிண்ட் ப்ரிஃபரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலாக இங்கே வந்து A4ல வந்து செலக்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா? இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். இப்போ நம்ம பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ தான் வந்து பிரிண்ட் எடுக்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஃபோட்டோ பிரிண்டிங் வந்து கொடுத்துக்கலாம். ஃபோட்டோ பிரிண்டிங் கொடுத்துட்டு இங்கே வந்து 4 வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? 4 சூஸ் பண்ணிவிட்டு ஃபோட்டோ பேப்பர் பல்ஸ் கிளாசி 2 அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இதை செலக்ட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறத வந்து ஹையாக மாற்றிடுங்க. மாற்றிட்டு இங்கே ஓகே கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து லேண்ட்ஸ்கேப்பில் வேணுமா, இங்கே பாருங்கள், இது ரொம்ப முக்கியம். இங்கே போர்ட்ரேட்டில் இருக்குது, நம்ம வந்து லேண்ட்ஸ்கேப்பாக இது வந்து மாற்றணும். ஓகேங்களா? மாற்றிட்டு இந்த செட்டிங்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஏன்னா நம்ம லேண்ட்ஸ்கேப்பில் தான் நம்ம வந்து பிரிண்ட் அவுட் எடுப்போம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து அப்ளை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்ன பிரிண்ட் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்களோ அந்த பிரிண்ட்டுக்கு வந்து பிரிண்ட் போகும். கரெக்டாக நீங்கள் ஷீட்டை வந்து லேண்ட்ஸ்கேப்பில் வச்சுட்டு நீங்கள் உங்களுடைய அவுட்புட் பிரிவாக நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து இந்த வெப்சைட்டில் ரொம்ப சுலபமான மெத்தடை பயன்படுத்தி உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப லாங்காக இருக்கும். பட் ஒன்ஸ் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் எடிட் பண்ணும்போது ரொம்ப சுலபமாக ஒரு 1 மினிட்லேயே நீங்கள் வந்து ஈஸியான மெத்தடில் நீங்கள் வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மேக் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துப்பீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வெப்சைட்டில் வந்து இன்னும் நிறைய சர்வீசஸ் வந்து ஆட் ஆக போகுது. இப்போ இதுக்கு நீங்கள் இந்த வெப்சைட்டை ஃப்ரீயாக பயன்படுத்திக்கோங்க. ஸோ ஃபியூச்சரில் வந்து இந்த வெப்சைட் வந்து ஒரு பெய்டு வெர்ஷனாக மாறலாம். ஸோ அப்போ வந்து இந்த வெப்சைட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த வெப்சைட்டை பயன்படுத்திக்கலாம். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.